ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை வாழ்க்கை. எப்போவும் நான் ஒரே மாதிரி சாக்லேட் கேக்கு தான் செஞ்சுருக்கேன். பட் ஃபஸ்ட் டைமாக நான் செய்கிற வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் மாதிரி இந்த சாக்லேட் கேக்கையும் ட்ரை பண்ணேன். ரிசல்ட்டு சூப்பராகவே கிடச்சிது. ஸோ இந்த ரெசிப்பியை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 3 முட்டையை உடச்சி வெள்ளைக்கரு தனியாக மஞ்சக்கரு தனியாக பிரித்து வச்சுக்கணும். முட்டையை உடைக்கும் போது பார்த்து உடைங்க, ரெண்டும் கலந்துடக்கூடாது. 3 முட்டையும் பிரித்ததுக்கு அப்புறம் மஞ்சக்கரு கூட ஒரு பிஞ்ச் உப்பு, 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. முட்டையை ஒன்றா சேர்த்து பீட் பண்ணியும் செய்யலாம், பட் அது எனக்கு ஒத்து வர மாட்டேங்குது. அதனால் இந்த மெத்தட்லேயே செய்கிறேன். அப்புறம் இது கூட 1/4 கப் காய்ச்சி ஆற வச்ச பால், 1/4 கப் உருக்குன வெண்ணெய், 1/4 கப் தயிர், இதையும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இனி மாவு பொருளெல்லாம் சேர்த்தலாம். ஃபஸ்ட்டு 3/4 கப் மைதா மாவு, 6 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் காஃபி பவுடர். அவ்வளோதான். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி சளிச்சிக்கலாம். காஃபி பவுடர் சேர்த்தும் போது டேஸ்ட் இன்னுமே பெட்டராக இருக்கும். நீங்கள் வேண்டான்னு நினச்சா ஸ்கிப் பண்ணிடலாம். இதையெல்லாம் சளிச்சதுக்கு அப்புறம் இதையும் கட்டி இல்லாமல் கலந்து விடுங்க. இதில் இன்னும் வெள்ளைக்கருவெல்லாம் சேர்த்தலை, ஸோ கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். இது கலந்ததுக்கு அப்புறம் இனி வெள்ளைக்கருவை பீட் பண்ணலாம். வெள்ளைக்கருவை ஃபஸ்ட்டு நல்ல நுர பொங்கி வர்ற அளவுக்கு பீட் பண்ணதுக்கு அப்புறம் சர்க்கரை சேர்த்து பீட் பண்ணணும். நான் 3/4 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணணும். 3லேருந்து 4 பேட்சை சேர்த்து பீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து பீட் பண்ணி அது நல்லா மிக்ஸ் ஆனதும் அடுத்த பேட்ச்சு இந்த மாதிரியே ஃபுல்லாக பீட் பண்ணுங்கள், ஸ்டிஃபான பீக் வர்ற வரைக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இனி இதில் இருந்து கொஞ்சமாக எடுத்து ரெடி பண்ணி வச்ச பேட்டரில் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இதை பொறுமையாகவே மிக்ஸ் பண்ணுங்கள். இது ஒன்ஸ் மிக்ஸ் ஆனதும் மறுபடியும் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க. ஒரே டைமில் மொத்தமாக சேர்த்து கலந்து முடிக்கிறதுக்குள்ளேயே எல்லாமே அமுங்கிடும். இந்த அளவுக்கு கலந்ததுக்கு அப்புறம் இனி பேலன்ஸ் இருக்க எக் ஒயிட்டோட சேர்த்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் பொறுமையாக கலந்த பேட்டர் அழகாக ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இனி இதை ஒரு பட்டர் பேப்பர் விரிச்ச ட்ரேயில் ரெடி பண்ண கேக் பேட்டரையும் ஊற்றிடலாம். கேக் ட்ரேயில் நான் சுற்றியும் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நடுவில் மட்டும் பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். கேக் பேட்டர் எல்லாம் உள்ளே ஊற்றிட்டு இதை நல்லா டேப் பண்ணி ஏர் பபிள்ஸ் ரிலீஸ் ஆனதும் இதை ஓவனில் வச்சிடலாம். ஓவனை நான் ஆல்ரெடி 170 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியிருந்தேன். இனி இதை உள்ளே வச்சுட்டு 170 டிகிரி செல்சியஸ்க்கு 30லேருந்து 35 நிமிஷம் ஆகும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நான் நல்லா ஆற விட்டுட்டேன். கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறம் தான் கட் பண்ண எடுத்திருக்கேன். அவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இந்த ஒரு சாக்லேட் கேக்கை பேஸாக வச்சு இதை எந்த கேக்காக வேணாலும் நம்ம ரெடி பண்ணலாம். ஆல்ரெடி வெனிலா ஸ்பாஞ்ச் கேக் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கலன்னா ஒன்ஸ் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேக் எல்லாமே நானும் உங்களை மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோலாம் பார்த்து நிறையா ரெஃபர் பண்ணி தான் ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கேன். முழுசாக கற்றுக்கிட்டிங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். எனக்கு சரியாக வர்ற ரெசிபீஸை மட்டும்தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி கூட இந்த சாக்லேட் கேக்கை வச்சு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெடி பண்ணலான்னு தான் பார்த்தேன். பட் விப்பிங் க்ரீம் சொதப்பிருச்சு. எனக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வரல. கேக்கை நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளேயே க்ரீம் எல்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ப்ராப்பராக கற்றுக்கிட்டேன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸை கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உண்மையாக சொல்லணும், உண்மையை சொல்லணும்னா விப்பிங் க்ரீம் சொதப்பிருச்சு. இந்த விப்பிங் க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு கமெண்ட்ல வேணா கேட்டுருவியா? ஆமாம், கமெண்ட்ல சொல்லுங்க விப்பிங் க்ரீம் எப்படி செய்யுதுன்னு. பட் கேக் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. கேக் மட்டும் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். சம்டைம்ஸ் இப்படி ஆகுது.